महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ओम गणानान्त्वा गणपतयं मवामहे कविं कवीनामुपमस्रवस्रवं ज्येष्ठराजं ब्रह्मणान् ब्रह्मणस्पद आनः शृण्वन्नोतिभिस्सेदशासनम्। ओम श्रीं महागणाधिपतये नमः। कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात्। महादुर्गा रेणुकाम्बा देवी स्वरूपस्य श्री गंगम्म देवताभ्यो नमः। प्रार्थना नमस्कारान् समर्पयामि। ओम शुक्लां वरदनं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम भोः देवी गायत्री छन्दः प्राणायामे विनियोगः। ओम भोः प्रचोदयाय श्रीं वरदमूर्तये नमो नमः। महागणपतिं नीराञ्जनं सन्दर्शयामि। नीराञ्जनानन्तरं पुष्पार्चनान् समर्पयामि। आचमनीयं समर्पयामि। दिव्यरक्षां धारयामि। महागणपतये नमः। मनसा पीठा प्रार्थना नमस्कारान् समर्पयामि। वक्रतुण्ड महाकाय कोटिसूर्य समप्रभा निर्विघ्नं कुरु मे देव। महागणपति प्रार्थना नमस्कारान् समर्पयामि। गणपतिं यदा दीपं दर्शयामि दीपलक्ष्मीं नमोस्तुते। साक्षात् दीपं दर्शयामि। प्रत्यक्ष दीपं समर्पयामि। नैवेद्यं निवेदयामि। वरुणमूर्तये नमः। नारिकेलघण्टद्वये नैवेद्यं निवेदयामि। नीराञ्जनं सन्दर्शयामि। ओम जलाधिपाय विद्महे तीर्थराजाय धीमहि तन्नो वरुणः प्रचोदयात्। वर्णमूर्तिं नीराञ्जनं सन्दर्शयामि। नीराञ्जनानन्तरम् आचमनीयं समर्पयामि। पुष्पार्चनान् समर्पयामि। दिव्यरक्षां धारयामि। वर्णमूर्तिं मनसा पीठा प्रार्थना नमस्कारान् समर्पयामि। वर्णदेवता प्रसादेन फलसिद्धिरस्तु। आयान् सीतादित्यादि नवग्रहदेवताभ्यः श्रीं जमदग्नि मुनिवसकेत रेणुकादेवी अंबिकायै नमः। श्रीं गंगम्म देवताभ्यो नमः। नीराञ्जनं सन्दर्शयामि। नीराञ्जनानन्तरम् आचमनीयं समर्पयामि। पुष्पार्चनान् समर्पयामि। दिव्यरक्षां धारयामि। मनसा पीठा प्रार्थना नमस्कारान् प्रगच्छामच्छत्रपदे दत्रपट्टियं दृष्टभोजः सुमितमुग्रवीरम् इन्द्रस्तोमेन पञ्चदशेन मध्यमिदं मातेन सकरेण रक्षा। दर्भ எல்லாத்தையுமே எடுத்து ராஜனா ராஜமானஸ்ய வாத்தியம் ராஜனா ராஜமானஸ்ய வனஸ்யாபமான கல்யாணः ஸ்ரீர்வக்ஷமாயுஜ்யமாரோ ஆஜ்யமாவீராண்யமயேதே. रुद्रस्वरूपस्य जमदग्नि मुनिवदेवताभ्यो नमः। प्रार्थना नमस्कारान् समर्पयामि। रोजनो रोजमानश्चोपनश्चोपमान कल्याणः सकलवाद्यं सकलवाद्यं
अयं मुहूर्तस्तमुहूर्तस्तु सुप्रदीप्तिनमस्तु राजनाराजमानश्चोभनश्चोभमानकल्याणः धनन्ते सर्वसौभाग्यमस्तु आयुपुत्रान् ददाति वस्त्रधारणां च अद्य करिष्ये सकलवाद्यं பரசுராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜமதக்னி முனிவருடைய பையன் பரசுராமர் அப்பா பேச்ச தட்டாதவர். அவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவர். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அம்மாவுடைய தலையையே கோயில் எடுத்துனுவா அப்படின்னு சொல்றப்போ தலையை துண்டிக்கப்பட்டு அதுக்கப்புறம் கங்கை அம்மனா நமக்கு காட்சி அடிக்கிறாங்க. நம்ம ஊருடைய ஊர் காவல் தெய்வம், ஊர் தெய்வம், முக்கியமான தெய்வம் நம்ம குடியாத்தம் கங்கை அம்மன் சிரசுன்றது உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு சிரசு. வேற எந்த கோயிலுக்கும் இந்த மாதிரி ஒரு இது கிடையாது. ஏகப்பட்ட கோயில்ல கங்கை அம்மன் சிரசு நடக்குது. அந்த கங்கை அம்மன் சிரசு குடியாத்தம் கங்கை அம்மனுக்கு இல்லாத பெருமை வேற எந்த கோயிலுக்கும் கிடையாது. அந்த பெருமை இந்த குடியாத்தம் கங்கை அம்மன் பூர்வீகமானது. அவ்வளோ பூர்வீகமான இந்த குடியாத்தம் கங்கை அம்மன். இவ்வளோ பேர் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க மனசுல என்னென்னலாம் வேண்டிக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும். அந்த கங்கை அம்மன் அருளால எல்லாமே நடக்கும். அப்படி எவ்வளவோ பேருக்கு இங்க உட்காந்துருக்கவங்க எவ்வளோ பேருக்கு அவங்கவுங்க மனசுல நினைச்சது வேண்டுதலின் பலிதமா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனாலதான் இவ்வளோ கங்கை அம்மனுக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள், இவ்வளோ விசேஷமான திருவிழாக்கள்லாம் நாம பண்றோம். எல்லாருக்கும் அவங்க நாம நினைச்சதை கொடுக்க அருளக்கூடிய சக்தி மகாசக்தி இவங்களுக்கு கங்கை அம்மனுக்கு படைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுல வருஷா வருஷம் நமக்கு திருவிழா இருக்கு. அந்த திருவிழால இன்னைக்கு ரொம்ப முக்கியமான திருக்கல்யாண நிகழ்ச்சி. அதுல எத்தனை வருஷத்துக்கு ஒரு பாட்டி இந்த மாதிரி வருவோன்றது யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சித்ரா பௌர்ணமி, நரசிம்ம ஜெயந்தி இதெல்லாம் சேர்ந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்மனுக்கு ரொம்ப 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 விசேஷமான நாள் இந்த சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி ராத்திரி 8:45 பிறந்துருச்சு. நாளைக்கு ஃபுல்லா பௌர்ணமி இருக்கு. சித்ரா பௌர்ணமி பௌர்ணமியில 12 மாச பௌர்ணமியில சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது. அந்த சித்ரா பௌர்ணமியில அம்மனுக்கு இன்னைக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்குது. இந்த திருக்கல்யாண வைபவம் எப்படின்னா சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருக்கல்யாணம் எப்படி நடந்ததோ அந்த மாதிரி இந்த திருக்கல்யாண வைபவம் நடக்குது. இந்த திருக்கல்யாண வைபவத்துல நீங்க எல்லாம் பாக்குறீங்க. நீங்க எல்லாம் பாக்குறது யாருன்னா சிவபெருமானோட கைலாயத்துல திருக்கல்யாண வைபவம் நடந்துட்டு இருக்கு. அதை பாக்குறதுக்கு கோடான கோடி தேவர்கள், ரிஷிகள், எல்லா தேவதைகளும் இருந்து அந்த வடமலை அப்படின்னு
சொல்லக்கூடிய கைலாயமலை இமயமலையில வந்து எல்லா ரிஷிகளும் தேவர்களும் அங்க வந்து நிக்கிறாங்க. அப்படி நிற்கும் போது அந்த பக்கம் பாரம் தாங்காம பூமாதேவி ஒரு பக்கம் சாஞ்சிடுறா. அப்படி சாயும் போது தென் தேச பக்கம், அதாவது நம்ம பக்கம் சவுத் சைடு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இருக்கிற இந்த உத்தர தேச இந்த தேச பக்கத்துல நீ வந்து போய் அங்க போய் நில்லு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனே வந்து அகஸ்திய முனிவரை சொல்லி அனுப்பி வைக்கிறார். அகஸ்திய முனிவர் அந்த தென்தகை தமிழகத்து பக்கம் வந்து அகத்திய முனிவர் அங்க நிற்கிறார். அவர் சொல்ல தட்ட முடியாம, ஈஸ்வரனுடைய சொல்ல தட்ட முடியாம அங்க வந்து நிற்கிறார். அப்படி நிற்கும் போது மனசுல ரொம்ப கவலைப்படுறார். அந்த தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் போய் சிவபெருமானுடைய திருக்கல்யாண வைபவத்தை பார்க்கறாங்களே, நம்மளால பார்க்க முடியலையே அப்படின்னு மனசுல கவலைப்படுறார். அப்போ நீ மனசுல நினைக்கும் போது நான் அங்க எப்படி மனக்கோலத்தில் இருக்கிறனோ அந்த மாதிரி உன் கண்ணு முன்னாடி காட்சி தருவேன் அப்படின்னு சிவபெருமான் ஒரு வரத்தை கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி சிவபெருமானுடைய திருக்கல்யாண வைபவத்தை அகத்திய முனிவராலேயே பார்க்க முடியல நேர்ல. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இந்த ரேணுகா தேவியோட திருக்கல்யாண வைபவத்தை நாமெல்லாம் பார்க்கிறோம். இங்க குடியாத்தம் ஃபுல்லா எவ்வளவோ ஜனங்க இருக்காங்க. குடியாத்தம் சுத்து வட்டாரத்தில் எல்லா கிராமத்திலையும் எவ்வளவோ ஜனங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த திருக்கல்யாண வைபவத்தை காணக்கூடிய பாக்கியம் வந்து கொடுத்து வைக்கல, நேர்ல பார்க்கக்கூடிய பாக்கியம் கொடுத்து வைக்கல. நமக்கெல்லாம் அதை கொடுத்து வச்சிருக்கு. அந்த சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் செஞ்சு பார்க்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்குது. எப்படி நம்ம ஒரு பசங்கள்லாம் சேர்ந்து 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம்லாம் அம்மா அப்பாவுக்கு பண்ணி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி இவங்களுக்கு கல்யாணம் வருஷம் பண்றோம். அது எதுக்காக பண்றோம்? நம்மளுடைய திருப்திக்காக, ஜனங்கள்லாம் நல்லபடியா இருக்கணும், நம்மளுடைய சந்தோஷத்துக்காக. தாரண மாங்கல்ய தாரணம் சொல்றாங்க. அதால கண்ணால பார்த்துக்கிட்டு நம்ம திருப்திக்காக நம்ம பண்ணி வைக்கிற இந்த திருக்கல்யாண வைபவம், அந்த மாங்கல்ய தாரணம் நடக்கும்போது எல்லாரும் அவங்கவுங்க மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவங்கவுங்க மனசுல என்னென்னலாம் வேண்டுதல்கள் இருக்கோ எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா கங்கையம்மன் நீங்க மனசுல நினைச்சது எல்லாத்தையும் உங்களுக்கு தருவான்றதுல சந்தேகமே பட வேணாம். தாராளமா பிரார்த்தனை பண்ணிட்டு மனசார வேண்டிக்கோங்க. சத்தம் போடாம, என்ன விட நெருக்கடி கொடுக்காம நிதானமா தீபாராதனையை பார்த்துட்டு எல்லாரும் இங்க கோயில் நிர்வாகஸ்தர்கள் சொல்ற மாதிரி அவங்க சொல்ற வழியில நிதானமா போய் சுவாமியை சுத்தின்னு வந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நல்லபடியா இந்த திருவிழா எடுத்த காரியம், திருவிழா காப்பு கட்டினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இனிமேலும் இந்த திருவிழாவானது நல்லபடியா முடியணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கங்கையம்மன் சிரசு நல்லபடியா உங்க கண்ணுக்கு காட்சி அளிக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் ஸ்ரீ மகாதேவி நமஹ. காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாதோ குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. ஓம் தத் பிரம்ம, ஓம் தத் வாயோ, ஓம் ததாத்மா, ஓம் தத் சத்யம், ஓம் தத் சர்வம், ஓம் தத் பரோ நமஹ. அந்தஸ்வரதி மூர்த்திருவாய மூர்த்திஷு ஸ்வம் யஜ்ஞத்வம் வஷட்காரத்வம் மித்ரத்வம். अयं महोत्सव सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणे नमोस्तुते. ओम शक्ति, ओम शक्ति, ओम शक्ति. माङ्गल्यं तन्तुनानेन जगज्जीवनहेतुना कण्ठे बद्धानि शुभगे त्वं जीव शरदां जगज्जीव शरदां सदा. ओम शक्ति, 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 ओम शक्ति. श्रीराम नीरांजनानंदं रक्षां धारयामि नीरांजनानंदं माधवं
राजाय प्रदिक्यदागिने नमो वयं वै श्रवणाय कुर्महे कामकामाय मज्ञो कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः ओम तत्ब्रह्म ओम तत्वायुः ओम तदात्मा ओम तत्सत्यम् ओम तत्पुरो नमः तत्सरजिपुरायां विश्वमूर्तिषु त्वं यज्ञस्त्वं विषट्कारस्त्वं इन्द्रस्त्वं ब्रह्मस्त्वं विष्णुस्त्वं प्रजापतिः सन्तता अपोस्थिता पूर्ववस्वरं निराञ्जनानन्तरं दिव्यरक्षां